மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் சொல்கிறீங்களா? போன வாரம் நம்ம நிஃப்டியில் ஒரு ஹெவி ஃபாலே இருந்தது. சுமார் 800 பாயிண்ட் அளவுக்கும் நிஃப்டி ஃபால் ஆயிருந்தது. மண்டே டியூஸ்டே மட்டுமே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது. இந்த ஃபாலுக்கு காரணம் நம்ம ட்ரம்போட டாக்ஸ் பாலிசிஸ். சைனா, கனடா போன்ற பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய பொருட்களுக்கு அவர் டாக்ஸ் விதிச்சிருக்காரு. போன வாரத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அலுமினியத்துக்கும் நமக்கு டாக்ஸ் இருந்துச்சு. இது சுமார் 10% 15% மேலே ஒரு கமாடிட்டிக்கும் அவர் டாக்ஸ் போட்டிருக்காரு. அதனாலேயே மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆயிருந்தது. அடுத்த வாரம் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது, நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எம்எஸ்பி. வாங்க எம்எஸ்பி செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் கடைசியாக முடிஞ்சது 22,929. எம்எஸ்பி செக் பண்ணீங்கன்னா 22,900 வரைக்குமே நம்ம செல்லிங் இருக்கு. இதே மாதிரி புட் சைடில் ஃபுல்லாக பை இருக்கு. 22,850 தான் நம்ம சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு 22,850 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் உங்களுக்கு மார்க்கெட் திரும்புற மாதிரி இருக்கு. இது ஃப்ரைடே வர பொசிஷன் தான். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. எம்எஸ்வி அண்ட் எஸ்டிஆர்ல ரெண்டுலையும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக பொசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்.